வணக்கம். நாம் மகரிஷிகளின் சரிதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அங்கீரஸ் அவர்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி நாபாநேதிஷ்டனுக்கு பசுக்கள் கிடைத்தன என்பதை முன்பகுதியில் பார்த்தோம். இப்பொழுது இன்னொரு கதையை பார்க்க போகிறோம். தர்சபூர்ண மாசம் என்பது ஒரு யாகம். பௌர்ணமாசியிலும் அமாவாசையிலும் ஆயுட்காலம் முழுவதும் செய்ய வேண்டிய யாகம் இது. ஆதித்யர்களும் அங்கிரஸ்களும் இந்த யாகத்தை செய்ய விரும்பினார்கள். அதற்காக அவர்கள் அக்ஞாதானம், அதாவது சாதாரண அக்னியை வைதிக காரியங்களுக்கு ஏற்றதாக செய்யும் சடங்கு, அதை பண்ணினார்கள். உடனே அங்கிரசுக்கள் அவசரமாக அந்த யாகத்தை பண்ண தொடங்கிவிட்டார்கள். ஆதித்யர்களோ அவ்வாறு அவசரப்படவே இல்லை. சற்று நிதானித்து பார்த்தனர். ஒரு விஷயம் அவர்களுக்கு புலனாயிற்று. சாரஸ்வத ஹோமங்கள் என்று வழங்கும் ஹோமங்கள் 2 வகைகள் உண்டு. அவற்றை முன்னம் பண்ணிவிட்டு அதன் பிறகுதான் தர்சபூர்ண மாச யாகங்களை பண்ண வேண்டும். அதாவது அதை முதலில் பண்ணிவிட்டு அதன் பிறகுதான் இந்த தர்சபூர்ண மாச யாகங்களை செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த யாகங்கள் தூய்மையாக இருக்கும். இவ்விஷயத்தை அங்கீரசுக்கள் உணரவில்லை. ஆதித்யர்கள் அறிந்தனர். சாரஸ்வத ஹோமங்களை முதலில் அனுஷ்டித்தனர். அதனால் அவர்களுடைய தர்சபூர்ண மாச யாகங்கள் புனிதம் ஆயின. இனி வருங்காலத்தில் தர்சபூர்ண மாச யாகம் அனுஷ்டிப்பவர்கள் அனைவரும் இந்த விஷயத்தை நன்கு உணர்ந்து இந்த வழியிலேயே அனுஷ்டிக்க வேண்டும். அப்பொழுதுதான் முறைப்படி இந்த யாகங்களை அனுஷ்டித்தவர்களாக ஆவார்கள். இதிலிருந்தும் யாகானுஷ்டானத்தில் ஒரு விசேஷம் புலன்படுகிறது. இதிலும் அங்கீரசுக்கள் செய்த தவறு மற்றவர்களால் திருத்தப்பட்டதாக இருக்கிறது. இதனால் அங்கீரசுகளுக்கு குறைவு ஏதும் வராது. பிரபஞ்ச சிருஷ்டியின் தொடக்கத்தில் அல்லவா இந்த விஷயம் நடைபெற்றது. அப்பொழுது எவருக்கும் யாகானுஷ்டானத்தில் வழிவகை தெரியாத சமயமாக இருந்தது. அங்கீரஸ் தான் முதலில் வழிகாட்டியாக யாகங்களை அனுஷ்டித்தார்கள். அதில் இருந்த சில குறைகளை அவர் போன்ற அறிவு படைத்த மற்றவர்கள் எடுத்து காட்டினர். சாலை சீர் செய்யப்படாமல் கரடுமுரடாக இருந்த காலத்தில் தைரியமாக வண்டியை ஓட்டி வழி வகுப்பவன்தான் பல இடங்களில் தடுக்கி விழுவான். அவன் காட்டிய வழியில் அழகாக செப்பனிட்ட பாதையில் யார் வேண்டுமானாலும் உல்லாசமாக வண்டியை ஓட்டி இன்புறலாம். பிற்காலத்தில் அபாயம் இல்லாமல் வண்டி ஓட்டுபவர்களை காட்டிலும் முற்காலத்தில் தட்டுத்தடுமாறி வண்டி ஓட்டியவர்கள்தான் மிகச்சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் அல்லவா. எதையும் ஒளிவு மறைவின்றி உள்ளது உள்ளபடியே கள்ளம் கபடம் இல்லாமல் பேசும் வேதம். அதனால் அங்கீரசின் தனிச்சிறப்பை பல காலம் புகழ்ந்து கொண்டாடுவது போலவே அவருடைய தவறுகளையும் சொல்லிவிடும். அதனால் அவர்களுடைய பெருமை மேலும் மேலும் உயருமே அன்றி சிறிது கூட குன்றாது. தர்சபூர்ண மாச யாகத்தில் ஹோமம் செய்யப்பட வேண்டிய பொருள்களில் இதுவும் ஒன்று. இது அக்னி தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது. ஆமையின் வடிவம் போல் அரிசி மாவினால் இதை செய்ய வேண்டும். இந்த வழக்கத்துக்கு அங்கிரஸ்தாம் வழிவகுத்தவர். வேதமே ஒரு கதையை சொல்லி காட்டுகிறது. அங்கீரசுக்கள் இந்த உலகத்திலிருந்து உயர்ந்தவர்களாகி மேல் நோக்கி கிளம்பி ஸ்வர்கலோகம் சென்று அடைந்தனர். அவர்களது யாக பூமியை ரிஷிகள் அடைந்த போது அங்கு ஓர் அதிசயத்தை கண்டனர். புரோடாசம், அதாவது புரோடாசம் என்றால் ஆமை வடிவம் உள்ளது. மெதுவாக ஆமை நகருவது போல யாகசாலைக்கு வெளியில் ஊர்ந்து சென்று கொண்டே இருந்தது. புரோடாசமே, நீ வெளியில் செல்ல வேண்டாம், யாகசாலையிலேயே தங்கியிருப்பாயாக. உன்னை இந்திரனுக்கு ஹோமம் செய்கிறோம், ப்ரஹஸ்பதிக்கு ஹோமம் செய்கிறோம், விஸ்வேதேவர்களுக்கு ஹோமம் செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இதை கேட்டு அது நிற்கவே இல்லை, போய்கொண்டே இருந்தது. ரிஷிகள் அதை விடவே இல்லை. உன்னை அக்னிக்கு ஹோமம் பண்ணுகிறோம், நீ வெளியேறாமல் நில் என்று கூறினர். உடனே புரோடாசம் நிலைத்து நின்றுவிட்டது. அதனால்தான் அமாவாசையிலும் பௌர்ணமாசியிலும் அஷ்டாகபாலமான 8 கபாலங்களில் வைத்து சூடேற்றப்படுகிற புரோடாசம் அக்னிக்கு மறவாமல் ஹோமம் பண்ண பெறுகிறது. கபாலம் என்பது என்ன? மண்டை ஓடல்ல, மண்ணால் செய்த சிறு ஓடு. கவனிக்கவும்,
கபாலம் என்பது மண்டை ஓடு அல்ல, மண்ணால் செய்த சிறு ஓடு. இதில் நெருப்பு தணலை கொட்டி சூடேற்றி நெருப்பை அகற்றிவிட்டு அதன் மேல் புரோடாசத்தை வைத்து சூடேற்றுவார்கள். நமது பாரத புண்ணிய பூமியில் புண்ணிய தீர்த்தங்களுக்கு குறைவே இல்லை. யாவருக்கும் இது தெரியும். புண்ணியத்தை தரும் நதிகளும் எண்ணற்றவைகளாக இருக்கிறது. அதனால் தீர்த்த யாத்திரை செய்வதும் புண்ணிய தீர்த்தங்களில் முறைப்படி நீராடுவதும் நம் நாட்டு மக்களுக்கு மிக மிக பழக்கமானவை. இங்கே தீர்த்தம் என்னும் சொல் 2 பொருள் உள்ளது. புனிதமான நீரையும் இந்த சொல் உணர்த்தும். அதுபோலவே மகான்கள் இறங்கி நீராடும் துறையையும் குறிக்கும். இதன் உட்பொருளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கங்கை நதி புனிதமானதாக இருக்கிறதல்லவா? இந்த ஜலத்துக்கு தனியான மகிமை உண்டு. அதனால் எல்லோரும் கங்கா ஸ்நானம் செய்கின்றனர். பாவம் தொலையும், புண்ணியம் சேரும் என்பதனால் கங்கா தீர்த்தம் என்னும் சொல் கங்கையின் நீரை குறிக்கும். கங்கா தீர்த்த ஸ்நானம் என்றால் கங்கையின் நீரால் ஸ்நானம் செய்வதையே குறிப்பிடுகிறோம். நேராக கங்கை ஆற்றில் சென்று ஸ்நானம் பண்ண முடியாதவர்கள் அங்கே செல்லும் சக்தி உள்ளவர்கள் மூலம் அதை தமது இருப்பிடத்தில் வரவழைத்து அதில் ஸ்நானம் செய்து விரும்பிய பயனை பெறுவர். கங்கை கொண்ட சோழன், கங்கை கொண்டான் மண்டபம், இவை போன்ற சொற்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டுவனவாக இருக்கிறது. கங்கா தீர்த்த ஸ்நானம் என்பதற்கு மற்றொரு பொருளும் இருக்கிறது. கங்கை நதி ஓடும் இடங்களில் உள்ள இறங்கும் துறைகளை கங்கா தீர்த்தம் என்னும் சொல்லால் சொல்லி அந்த துறையில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் முழுகுவதையே இந்த சொல்லால் உணர்த்தும் வழக்கமும் உண்டு. வெளியில் கொண்டு வரப்படும் நீருக்கு இந்த மகிமை கிடையாது. நீண்ட தூரம் ஓடும் புண்ணிய நதிகளின் கரையில் வெவ்வேறு இடங்களில் ஆசிரமம் அமைத்து கொண்டு பற்பல மகான்கள் பல காலம் ஸ்நானம் செய்திருக்கின்றனர். அந்த துறைகளில் அதனால் ஒரு தனி சிறப்பு ஏற்பட்டுள்ளது. அதையும் சேர்ந்து அடைய விரும்புகிறவர்கள் ஆறு ஒன்றேயாக இருந்தாலும் வெவ்வேறு துறைகளில் சென்று நீராடுவது நம் நாட்டில் சர்வ சகஜமாக இருக்கிறது. அத்ரி தீர்த்தம், பிருகு தீர்த்தம், ராமதீர்த்தம் என்று இவ்வாறாக பல இறங்கும் துறைகள் வழங்கப்பெறுவது நாடும் நகரமும் நன்கறிந்ததுதான். இந்த சம்பிரதாயம் அங்கீரஸ் மகரிஷிகளினால் தோற்றுவிக்கப்பட்டதுதான். தியாகம் செய்து அங்கீரசுக்கள் எவ்வாறு ஸ்வர்கலோகம் சென்றனர் என்பதை அடுத்த பகுதியில் காணலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.